ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ அமெரிக்காவில் எக்கனாமிக்ஸில் ஒரு ஸ்கேரியான வேர்டு திருப்பியை வந்து சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நியூஸ் மீடியாக்கெல்லாம் அதை வந்து இப்படி கவர் பண்ணியிருந்தாங்க. The R word is back thanks in large part to tariffs. எஸ், ஸோ ரெசெஷன் வந்துருச்சா? ஸோ ரெசெஷன் வரதுக்கு சில அறிகுறியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன, அது எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த சந்திரமுகி படத்தில் ரஜினி சார் வந்து வடிவேல் கிட்ட, முருகேசா பேய் வரது சில அறிகுறியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில அறிகுறிகள் சொல்லுவார். அதே மாதிரி நாம் எக்கனாமிக்ஸில் ரிசெஷன் வரதை சில அறிகுறியை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அறிகுறி வாங்க ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்பர் 1, ஆக்சுவலாக 2 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டராக ஜிடிபி வந்து டிக்ளைனில் போகணும். இது வந்து ஒரு மெயின் இண்டிகேட்டராக பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தேர்ட் குவார்ட்டரில், லாஸ்ட் இயர் தேர்ட் குவார்ட்டரில் ஜிடிபி க்ரோத் வந்து அமெரிக்கா வந்து 3.1% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த குவார்ட்டர், அதாவது லாஸ்ட் குவார்ட்டரில் ஜிடிபி க்ரோத் வந்து 2.3% இருந்துச்சு. விச் மீன்ஸ் 3.1லேருந்து 2.3 ஒரு டிக்ளைன் தான். அதுக்கு அடுத்த குவார்ட்டர், அதாவது இப்போ கரண்ட் குவார்ட்டரில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஜிடிபி இப்போ தான் மார்ச் நடந்துட்டுறதுனால இன்னும் வந்து ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 1.7 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது 2.3க்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டராக ஜிடிபி வந்து டிக்ளைனில் போகுது அப்படின்றது இண்டிகேட்டர் வந்து செக் ஆகும். ஆனால் இப்போ இருக்க டேரிஃபு, எக்கனாமி அன்ஸ்டேபிள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். அண்ட் நம்பர் 2, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜாப்ஸ் ரிப்போர்ட்டில் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவை விட ஜாப்ஸ் வந்து யூஎஸ் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கு, அதாவது எக்கனாமியில் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு டேட்டா வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்தது. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இது கேல்குலேட் பண்ணது வந்து ஃபெப்ரவரி மந்தோட டேட்டா. அண்ட் இந்த ஃபெப்ரவரி மந்த்துக்கு அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து ஒரு பை அவுட் பேக்கேஜ் மாதிரி அமைச்சு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அவங்களாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் அமைச்சாங்க. அந்த கேல்குலேஷன் எல்லாமே இதில் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் சில பேர் வந்து எடுத்துக்கல. அந்த எடுத்துக்காதவங்கள நிறைய ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் வந்து திடீர்னு ஃபயர் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ரீஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் மீடியாக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஃபுல் பிக்சர் வந்து மார்ச் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் ஆயிருக்காது அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட கணிப்பு. இப்போ வர ஏப்ரல் மாதம் அந்த ஸ்டார்டிங்கில் திருப்பியும் வந்து ஜாப்ஸ் ரிப்போர்ட் வரும். அந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட்டில் தான் ஆக்சுவலாக இந்த ஃபெடரல் எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் அந்த கேஸ்கேடிங் எஃபர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. அண்ட் ஏற்கனவே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து லைட்டாக மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபெடரல் எம்ப்ளாயி வந்து எடுத்துகிட்டு அந்த ரேட்டும் சேர்த்தா அது இன்னும் மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த செகண்ட் பாயிண்ட்டும் வந்து செக். ஸோ இந்த ரிசெஷன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நிறைய எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாத்த விட இந்த லாஸ்ட்டாக சொல்கிற இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து ரிசெஷன் இண்டிகேட்டர்னே பேர். அண்டு இது வரைக்கும் அமெரிக்காவில் கடந்த 50 வருஷத்தில் வந்த எல்லா ரெசெஷனுக்கு முன்னாடியும் இந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ளாஷ் ஆகிருக்கு. அண்ட் இந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ளாஷ் ஆகும்போதே எக்கனாமிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப கீனாக வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த இண்டிகேட்டர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு கர்வ் இன்வர்ஷன். இருங்க போயிடாதீங்க, நான் ரொம்ப எக்கனாமிக்ஸ்குள்ளே ஊழியெல்லாம் வந்து எதுவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ உங்கள் கையில் வந்து 1 lakh ரூபி திடீர்னு கீழே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு 1 lakh ரூபி கீழே கிடைக்குது? பரவாயில்ல, சும்மா ஒரு குதூகலமாக இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ இப்போ 1 லட்ச ரூபா உங்களுக்கு திடீர்னு கீழே கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு, ஓகே நான் வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்க போகிறேன், நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 6 மாதத்துக்கு வச்சா எனக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க அந்த கவுண்டரில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு 6 மாதம் வச்சிங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 5% நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஓகே இதே 1 லட்ச ரூபாவை நான் வந்து 10 வருஷத்துக்கு நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொடுத்தேன்னா எனக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 2% கொடுக்குறோம் அப்படின்றாங்க. உடனே என்னையாது 6 மாதத்துக்கு வச்சா 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க, ஆனால் இதே காசை நான் 10 வருஷத்துக்கு வச்சா எனக்கு வெறும் 2% தான் கொடுப்பீங்களா, இது என்ன தலைகீழாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு பார்த்தீங்களா. இதைத்தான் வந்து ஈல்டு கர்வ் இன்வர்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு குத்தி மதிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்போ நடந்திருக்கு லாஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் 2023, 2024 காலகட்டத்தில் இந்த ஈல்டு கர்வ் இன்வர்ஷன் வந்து மாறி இருக்குது. விச் மீன்ஸ் அட் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகவும் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகவும் இருந்திருக்கு. இப்போ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இதுவும் நடந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து அங்கங்கே ஃப்ளாஷ் ஆகிறதுனால நிறைய பேர் வந்து ரெசெஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் மண்டே ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்
ஆகும்போதே பிரசிடென்ட் ட்ரம்ப்பே இல்லைன்னு சொல்லலை, அதனால் வந்து எங்கே ரிசெஷன் வந்துருமோ அப்படின்ட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா பேனிக்கில் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே மலமலன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டியூஸ்டே அன்றைக்கி, அதாவது இன்றைக்கி இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மலமலன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து கேஸ்கேடிங் எஃபெக்டாக ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து பாயிண்ட் வந்து மலமலன்னு கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நிலைமை இப்போதைக்கு அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிசெஷன் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் ஆன்சர் வந்து இல்லை. ஆனால் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வந்துடும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பேச்சுக்கள் இங்கே வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஒரு பதிலோ இல்லை வந்து ஏதோ ஒரு அஷூரன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அவங்க அதை வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க. அது வந்து கரெக்டாக சரியாக நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல, எதுக்கு ரிஸ்க் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த செல் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு அமெரிக்காவில் நியூஸ் மீடியாக்களும் சரி, பொலிட்டிக்கல் சர்க்கிள்லையும் சரி இந்த மாதிரி பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. இதனால் ரெசெஷன் வந்துருச்சா அப்படின்னு வந்து இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் அங்கே இங்கே ஃப்ளாஷ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ரிசெஷன் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நான் மேலே சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ண என்னோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.